முதல் சுற்றில பெண்கள் கேக் சாப்பிடுவார். பிரிட்னி ஒரு சிறியதை பெறுகிறாள். மாண்டிக்கு ஒரு பெரியது நடுத்தர அளவு. ஆனால் நிக்கோல் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அவளுக்கு பெரிய கேக் கிடைத்துள்ளது. அருமை. பிரிட்னி தொடங்க காத்திருக்க முடியவில்லை. போகலாம். கேக் பார்த்ததில்ல. இதுவாச்சும் சூரியோட சப்ளிகன்ஸ். பிரிட்னி நேரி அது காப்பண்டார். ரெண்டே சில வினாடிகள்ல அவர் முழு கேக்கையும் முடிச்சிட்டார். வாவ். தொடங்க முடிவு சொன்னார். மீசலை கிரீமை ருசிக்கிறார். நீங்கள் விரைவாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இல்லையெனில் பிரிட்னி உங்களுக்காக எல்லாவற்றையும் சாப்பிடுவாள். மாண்டி மிகவும் மெதுவான உத்தியை தேர்ந்தெடுத்தால் கிரீமை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுகிறாள். ஆனால் நிக்கோல் இனி தாங்க முடியாதது போல தெரிகிறது. மாண்டி, நீ வேகமாக செய்ய வேண்டும். இல்லையெனில் நிக்கோல் இனி தாங்க முடியாது. வாருங்கள் பிரிட்னி, வேகமாக செய்யுங்கள். அப்போ நிக்கோலின் பொறுமை முற்றிலும் முடிந்து விட்டது போல் இருக்கிறது. மாண்டி இப்போது பிகாசு போல இருக்கிறார். அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஏய், நீ சரியா இருக்கியா? மாண்டி எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டதால நிக்கோலின் கேக்கெட்டுக்கு போகலாம். அது பண்டக்கு இருக்குது. ஆனா பிரிட்னி என்ன பண்றா? நிக்கோலின் கேக்ல ஒரு துண்டை திருட முடியுமான்னு முடிவு செய்தாள். சரி, எப்படி நடக்குதுன்னு பாப்போம். சொன்னது போல நிக்கோல் யாருக்கும் ஒரு சிறு துண்டும் கொடுக்க மாட்டா. அவள் அதையெல்லாம் தனியாக சாப்பிட போகிறாள். அவளுக்கு இனிப்பு மிகவும் பிடிக்கும். நிக்கோல், நீ எங்கே போகிறாய்? அந்த முழு கேக்கையும் நீ எடுத்து செல்ல முடியாது. ஓ, நீ ஏற்கனவே குலுக்குகிறாய். ஓ இல்லை, நிக்கோல் தனது கேக்குடன் கீழே விழுந்து விட்டாள். என்ன ஒரு பேரழிவு. இப்போது கேக் கெட்டு போய்விட்டது. நிக்கோல் ஒரு துண்டு கூட சாப்பிடவில்லை. ஆனால் தரையில் இருந்தே அதை சாப்பிடுவதற்கு எதுவும் தடுக்கவில்லை. இப்போது என்ன இருக்கிறது? வாவ், நிக்கோலுக்கு மிகவும் சிறிய அளவு நூடில்ஸ் இருக்கிறது. பிரிட்னி நடுத்தர அளவு நூடுல்ஸ் பெறுகிறார். அது சூடாக வாலி நூடுல்ஸ் உள்ளது. நிக்கோல் தைரியமாயிருக்க முடிவு செய்தார். எனவே அவள் முதலில் நூடுல்ஸை முயற்சித்து அவை எவ்வளவு காரமாக உள்ளன என்பதை எங்களிடம் சொல்வாள். அவளிடம் மிகவும் குறைவான நூடுல்ஸ் உள்ளது. உனக்கு ஏதாவது உணர்வது உறுதியா? ஓஹோ, நீ ஏற்கனவே சிவந்து கொண்டிருக்கிறாய். அது உண்மையில் மிகவும் காரமாக இருக்கிறது. இப்போது பிரிட்னியின் முறை. அவள் என்ன கண்டுபிடித்தாள்? வாவ், ஒரு விசிறி உங்களை குளிர்விக்க உதவும் என்று உண்மையிலேயே நினைக்கிறீங்களா? அது ஒரு குளிர்ச்சியான யோசனை. நூடுல்ஸ் உண்மையில் சுவையாயிருக்கின்றன. அவை மிகவும் காரமாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரியவில்லை. பிரிட்னி காரமான உணவை விரும்புகிறாளோ? ஓகே. ஒரு நிமிடத்திற்குள் அவள் எல்லாவற்றையும் முடித்து விட்டாள். ஓ பிரிட்னி, நீ ஷாஷ் இருக்கிறியா? இறுதியில் பிரிட்னிக்கு காரமான உணவுக்கு அதிக பொறுமை இல்லை என்று தெரிகிறது. அவளது முகத்தில் எல்லாம் தெரிகிறது. எல்லாம் எரிகிறது. விசிறியை ஆன் செய்யுங்கள். சரி, அவள் இப்போது அதிகமாக சிவந்திருக்கவில்லை. நாம் அதை ஆஃப் செய்யலாம். சரி, சரியானது. ஆனால் யாரோ புதிய முடி வெட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது மாண்டியின் முறை. ஆனால் அவள் எப்படி அந்த அளவு நூடுல்ஸை சாப்பிட போகிறாள்? வெப்பத்தால் நீர் தீப்பிடித்து எரியலாம். இல்லை இல்லை மாண்டி, நீ முழு பாத்திரத்தையும் முடிக்க வேண்டும். மாண்டி, ஓடுவதற்கு எங்கும் இல்லை. நீ ஏற்கனவே சவாலில் இருக்கிறாய். உன்னை கட்டுக்குள் கொண்டு வந்து இதையெல்லாம் சாப்பிட முயற்சி செய். இப்போதைக்கு இது காரமாக இல்லை. பெண்களே, மாண்டிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அருமை, அதுவே மனோபாவம். வா மாண்டி. ஆனால் அவள் இதையெல்லாம் எப்படி சாப்பிட போகிறாள்? ஓ இல்லை, அவளது வாய் நிறைந்துள்ளது. அது எப்போது வேண்டுமானாலும் எரியத் தொடங்கும் என்று நினைக்கிறேன். அதுதான், அவள் சிவந்து விட்டாள். கவனமாக இருங்கள். மண்டி என்ற டிராகன் விழித்தெழுந்து விட்டாள்.
ஓப்சிஸ். இப்போ நூடுல்ஸ் பாக்கெட் எதுவும் இல்லை. ஆனால் நீ கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறாய். அது உண்மையில் மிகவும் காரமாக இருந்தது. அதை நினைவில் வைத்துக் கொள்வோம். மண்டி, நீ அவர்களை தீயில் சுடவிட்டதற்கு பெண்கள் தெளிவாகவே மகிழ்ச்சி அடையவில்லை. அப்படியா? இந்த முறை மண்டிக்கு என்ன இருக்கிறது? ஓ, மிகவும் சிறியதான ஒன்றுதான். அதை கிட்டத்தட்ட பார்க்க முடியாது. ஓகே. ஓ, அது தேன் ஜெல்லி பபுள் கம் சுவையோட. அது குளிர்ச்சியா இருக்குது. ஆனா அதுல அதிகம் இல்ல. இந்த முறை நிக்கோலுக்கு பெரிய பாட்டில் இருக்குது. அது நல்லது. ஆனால் பிரிட்னி அதிர்ஷ்டமாக பெரிய பாட்டிலை பெற்றார். இருந்தாலும் மாண்டியின் சிறிய பாட்டிலுடன் தொடங்குவோம். வாருங்கள், தயங்காதீர்கள். உங்கள் பாட்டில் மிகவும் சிறியது. சில வினாடிகளில் குடிக்க முடியும். வாருங்கள், முயற்சி செய்யுங்கள். இது பபுல்கம் ஜெல்லி. சரி, போங்கள், ஒரு பபுள் ஊதுங்கள். வாவ், சாப்பிட்டு. ஆனா ரொம்ப சரி பபுள். சுனாக்கில் அழகா இருக்குது. ஆனா பிரிட்னி கவரப்படல. சரி மாண்டி, பபுளை சாப்பிடு. This Nicolin Brepro is attorney a signature Bristol பாட்டிலை throw observe. மாண்டி நம்பு, நிக்கோல் உன்னை அடிக்க நினைக்கவில்லை. காப்பு உன்னை தானாகவே தேர்ந்தெடுத்தது. நிக்கோல், சீக்கிரம் ஜெல்லியை முயற்சி செய். வாவ், இது மிகவும் அழகாகவும் சுவையாகவும் தெரிகிறது. நிக்கோல் அதை எவ்வளவு வேகமாக குடிப்பார். ஓஹோ, வெறும் சில வினாடிகளில். வாங்க, இப்போது ஒரு பபிள் ஊதுங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. நீங்கள் உண்மையில் ஒரு பபிள் செய்தீர்கள். ஆனால் பிரிட்னி இதையெல்லாம் அருவருப்பாக நினைக்கிறார். பிரிட்னி ஒரு கிண்டல் யோசித்தாள். அவள் பபிளை பறிக்க முடிவு செய்தாள். இப்போது மாண்டி பபிள் கம்மில் மூழ்கி இருக்கிறார். அது மிகவும் கொடூரமாக இருந்தது. பிரிட்னி, சரி, இப்போது பிரிட்னியின் பெரிய பாட்டிலுக்கு செல்வோம். அந்த அளவுக்கு பெரிய ஒன்றிலிருந்து ஜெல்லியை எப்படி பிழிந்து எடுக்கப் போகிறாய் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? பிரிட்னிக்கு ஒரு திட்டம் இருப்பது போல தெரிகிறது. அவள் கண்டிப்பாக ஏதோ ஒன்றை யோசித்திருக்கிறாள். அவள் தனது பாட்டிலை மேசையில் வைத்து சில முறை அடிக்கிறாள். அது உண்மையில் வேலை செய்தது. ஜெல்லி வெளியே வருகிறது. அருமை, நீ இன்னும் பாட்டிலை அடிக்க வேண்டும். வாவ், பிரிட்னி மிகவும் தூரம் போய்விட்டார். தனது தலையால் பாட்டிலை உடைக்க முடிவு செய்தார். மாண்டி, நிக்கோல், நீங்கள் அவளை நிறுத்துவது நல்லது. ஆனால் உண்மையில் அவள் ஜெல்லியை பிழிந்து விட்டாள். பிரிட்னி, சீக்கிரம் செய்து பாரு. இதற்காக நீ மிகவும் கஷ்டப்பட்டாய். உண்மையில் இது சுவையாக தெரிகிறது. பிரிட்னி உண்மையிலேயே இதை ரசிக்கிறாள். ஓஹோ, ஜெல்லி காரணமாக பிரிட்னி மேசையில் சிக்கிக் கொண்டது போல தெரிகிறது. பெண்களே, அவளுக்கு உதவி தேவை. நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரிட்னி உதவிக்காக காத்திருக்காமல் தானாகவே வெளியேற முயன்றாள். வாய், நீ செய்ய முடியும். ஓஹோ, அவள் மேசையை கிழித்து விட்டாள். பிரிட்னி மேசையின் கீழ் கிடந்த போது அந்த பெண்கள் பிரிட்னியின் ஜெல்லியை முடிக்க நல்ல யோசனை என்று நினைத்தனர். இந்த முறை நமக்கு மற்றொரு சுவையானது மால்டீசஸ். பிரிட்னி ஒரு சிறிய பகுதியை பெறுகிறாள். அது மிகவும் குறைவாக இருக்கிறது. மற்ற பக்கம் மாண்டிக்கு பெரியது. முழு குவியல் மால்டீசர்கள். ஆனால் நிக்கோலுக்கு மிக பெரிய அதிர்ஷ்டம். பெரிய மால்டீசர்களோட ஒரு பெரிய பகுதி கிடைத்தது. இன்னும் நாங்கள் பிரிட்னியுடன் தொடங்குவோம். வாருங்கள், நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? இந்த மால்டீசர்கள் மிகவும் சிறியதாக இருக்கின்றன. உண்மையில மற்ற பெண்கள் வைத்திருப்பதுடன் ஒப்பிடும்போது பிரிட்னியின் மிட்டாய்கள் நகைச்சுவையாக தோன்றுகின்றன. அதை பாருங்கள், அவளது மால்டீசர் பறக்கிறது. அது எப்படி சாத்தியம்? ஓ, எனக்கு புரியுது. அது ஒரு ஹேர் ட்ரையர். மிகவும் குளிர்ச்சியான யோசனை. அவள் மிட்டாயை நடுவில் பிடித்து விட்டாள். பிரிட்னி ஏற்கனவே அவளது மால்டீசர்களை முடித்து விட்டதால் மாண்டி அவளது மால்டீசர்களை முயற்சிக்கிறாள். அது மிகவும் அதிகம். நீ இதையெல்லாம் எப்படி சாப்பிட போகிறாய்? மேண்டி சாப்பிடும் போது மேசை மரியாதையை முற்றிலும் மறந்துவிட்டாள். நாங்கள் கண் இமைக்கவும் நேரமில்லை. அவள் ஏற்கனவே முடித்து விட்டாள். அது வேகமாக இருந்தது. அவள் நிக்கோலின் மால்டீசர்களில் சிலவற்றை விரும்புகிறாள் போல தெரிகிறது. ஆனால் பிரிட்னி அவளை விரைவாக நிஜத்திற்கு திரும்ப அழைக்கிறாள். வாருங்கள் பெண்களே, அவளுக்கு உதவுங்கள். அவள் வாளியில் சிக்கி இருக்கிறாள்.
மாண்டி தானாகவே வெளியே வந்து விட்டாள். ஓஹோ, உன் பற்களில் என்ன இருக்கிறது? அது சப்ஸ்கிரைப் பட்டன். உங்களுக்கான ஒரு குறிப்பு, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அந்த பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள், அது மிகவும் முக்கியம். ஓகே, இப்போது நிக்கோலின் முறை. அவளிடம் பெரிய மால்டீசஸ் குவியல் உள்ளது. இதற்கு முன் இவ்வளவு பெரிய மால்டீசஸ் நான் பார்த்ததில்லை. நிக்கோல் இந்த அளவினை விரைவாக கையாள முடியாது. மாண்டி மற்றும் பிரிட்னி வெறும் உட்கார்ந்து பார்ப்பதற்கே முடியும். மென்டி ஒரு கிண்டல் செய்ய ஒரு யோசனை பெற்றது போல தெரிகிறது. நிக்கோலின் மால்டீசர்களை எல்லாம் உருக்க முடிவு செய்தாள். அது கொஞ்சம் கடுமையானது. அந்த ப்ளோடார்ச்சை கவனமாக பயன்படுத்து. எனக்கு நினைக்கிறது நிக்கோல் அவளது மால்டீசர்கள் திரவ சாக்லேட்டாக மாறியதை கவனித்தாள். சில பொறாமை கொண்ட பெண்களின் வேலை என்று அவள் விரைவாக கண்டுபிடித்தாள். ஆனால் அவளுக்கு ஏற்கனவே ஒரு திட்டம் உள்ளது. அவள் அவளது சாக்லேட் ஷேக்கை ஒரு ஸ்ட்ரா மூலம் குடிக்க முடிவு செய்தாள். அதை செய்யும் போது சில டிக் டாக்ஸ் பார்க்கலாமா? பெண்களே, இன்னும் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த முறை பிரிட்னி முன்னிலை வகித்து ஒரு அதிர்ச்சி மசாலா யோசனை செய்தார். முடியாது. பெண்கள் நிக்கோலின் வாளியில் ஒரு குண்டை வச்சனர். நிக்கோல், கவனமாக இரு, அது வெடிக்க போறது. ஓ ஜோம், தாமதமாய் விட்டது. இப்ப நிக்கோல் சாக்லேட்ல மூழ்கி உள்ளார். ஆனா பாருங்க, இது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. மேலும் நிக்கோலை எளிதில் கோவப்படுத்த முடியாது. வாவ், அது முழு வாலி மால்டீசஸ். ஆனால் ஒரு நிமிடம், அது கொஞ்சம் சிறியது. மைக் உண்மையான வாலி மால்டீசஸ் வைத்திருக்கிறார். அருமை. எனிட் பற்றி என்ன? முடியாது. அது பெரிய வாலி மால்டீசஸ். அதுவே அற்புதம். புதன்கிழமை. கவலைப்படாதே, சிறிய வாலி எதுவும் இல்லாததை விட நல்லது. நீ என்ன செய்கிற? நாப்கினில் என்ன இருக்கிறது? பாருங்கள், அவளிடம் ஒரு மாய கம்பி இருக்கிறது. சிறிய வாயும் போல அவள் தன் அனைத்து மிட்டாய்களையும் விரைவாக உறிஞ்சுகிறாள். ஒன்றும் கீழே விழவில்லை. அவளது கைகள் சுத்தமாக இருக்கின்றன. நல்ல வேலை. இப்போது மைக்கு முறை. மைக் தயாராகவே வந்திருக்கிறது. அவரிடம் முழு பையில் நிறைய கருவிகள் இருக்கின்றன. மைக், உனக்கு இதெல்லாம் ஏன் தேவை? என்ன கட்டுகிறார்? இது உண்மையில் வேலை செய்யுமா? ஆனால் மைக்கிற்கு அவர் என்ன செய்கிறார் என்பது தெரிந்தது போலவே தெரிகிறது. பாருங்கள், அவர் ஒரு மிட்டாயை ஏவுகிறார். மைக் உருவாக்கிய மெய்ஸ் உண்மையில் வேலை செய்கிறது. அருமை. அவர்களுக்கு தெரியாது, மைக் இனிப்பு விரும்பி அவர்களை காத்திருக்கிறார். மற்றும் பெண்கள், நீங்கள் எல்லாவற்றையும் சாப்பிடும் போது சலிக்கவில்லை. நீங்கள் இது வெறும் திறமையானவராக இருக்கிறீர்கள். அப்படியே எல்லாம் முடிஞ்சது. நீ அந்த காலிவாளியை வச்சு சோகமா பார்த்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு போதவில்லை என்கிறாயா? ஆஹா, நீ ஒரு பெரிய இனிப்பு விரும்பி. அவளின் மிட்டாய்கள் மிக பெரியதும் சுவையாகவும் உள்ளன. புதன்கிழமை நினைக்கிறீர்களா? அதை பற்றி பணி கூட. நானும் இவ்வளவு நல்லதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். புதன்கிழமை கோபப்படாதீர்கள். என்னுடன் வாதிடுவது ஒரு மோசமான யோசனை. இது சுவாரஸ்யமாகிறது. இப்போது நீங்கள் என்ன திட்டமிடுகிறீர்கள்? ஏய், உனக்கு எதற்காக தீவிரவாதி தேவை? என்ன செய்ய போகிறாய்? எனிட் தனது நண்பர் எவ்வளவு சதுரமாக இருக்க முடியும் என்பதை அறியவில்லை. மேலும் புதன்கிழமை ஏற்கனவே ஒரு கொலை செய்துவிட்டார். எனிடின் மிட்டாய்கள் நேராக அவரது வாளியில் ஊர்ந்து செல்கின்றன. இது ஒரு தந்திரம். மிகவும் புத்திசாலி. சரி எனிட், உன் மிட்டாய்கள் போய்விட்டன. திருடன் மறைவதில்லை. நீங்கள் உங்களோட நேஸ்களோட ஆரம்பத்திலே பகிர்ந்திருந்தால் ஐபரும் பாட்சியா இருந்திருப்பாங்க. பாருங்க, புதன்கிழமை உங்களுக்கு கடைசி மிட்டாய் திருப்பி கொடுக்க தயாரா இருக்கிறார். சரி, அடுத்தது என்ன? பால் சேர்த்த சீரியல். மைக்கிற்கு சிறிய ஒரு பகுதி கிடைக்கிறது. புதன்கிழமைக்கு ஒரு சாதாரண பகுதி கிடைக்கிறது. ஆனால் எனிட், அவருடையது மிக பெரியது. அவரை விட பெரியது. பெண்களே, மைக்கை நகையாடாதீர்கள். அத உங்களுக்கும் நடந்திருக்கலாம். வழியாக
எங்கள் மைக் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க தெரிந்தவர். அதனால்தான் நாங்கள் அவரை நேசிக்கிறோம். பெரியவர்களுக்கு ஏற்ற அளவு உணவு, பெரியவர்களுக்கு ஏற்ற மேசை தேவை. அது மிகவும் அருமை. மைக் அமைப்பை பாருங்கள். அங்கே ஒரு சிறிய நாப்கின் கூட இருக்கிறது. உங்கள் சீரியல் ஊற்றுங்கள். உங்கள் பகுதியை பார்ப்போம். Hansei brought Siri her alarm Siri no all ஊற்ற முடியும். ஷீல பால் அதிகமா இல்ல. Markins their virus or river. Incredible right. ஆமா, இது உண்மையில நல்லது. பெண்களே, அவரை சிரிக்காதீர்கள். Imado Ogam Sienjum when stays out of his upon William Temple cereal ஊற்றி மெதுவாக பால் சேர்த்து the உயிர்ந்தான் ting ஐ அழைக்கிறான். அப்படிதான் பீட்ருக்கி Stir Siri Chikandar Ace. Yet your break random. மைக் அதிர்ச்சியடைந்து வாயை திறந்து வைத்தார். பொறாமைப்படாதே மைக். எனட் எப்படி சவாலை கையாளுகிறாள் என்று பார்ப்போம். புதன்கிழமை திங்கு நன்றி கூறி அது ஊர்ந்து செல்கிறது. இப்ப என்ன பண்ண போறா என்று ஆவலா இருக்கு. சீரியலில் பால் ஊற்ற தெரியாதா? ஓ, அவளுக்கு ஒரு யோசனை இருக்கிறது என நினைக்கிறேன். ஆதன், நீ மீண்டும் எல்லாவற்றையும் முன்னால் சாப்பிட போகிறாயா? நீங்க வெர்க்க இங்க குளியலரில் மறைவதற்கு முடிவு செய்தீர்கள். ஒரு சுவாரஸ்யமான தேர்வு. ஆனால் பாருங்கள், குறைந்தது எல்லாம் பொருந்துகிறது. இங்கு மிகவும் பால் உள்ளது. அதி அழகான வண்ணமயமான சீரியல் துண்டுகளை பாருங்கள். அவை சாப்பிடுவதற்கு மிக அழகாக இருக்கின்றன. வாவ், அது படைப்பாற்றலாக இருக்கிறது. நீங்கள் சீரியல் குளியல் எடுக்க போறீங்களா? ஓ இல்ல, அவள் உண்மையில் அதை செய்கிறாள். இது ஒரு கற்பனை. மற்றும் சிறிய ரப்பர் வாத்தும் பயனுள்ளதாக இருந்தது. Hyper Bobo Sainty Martyr Mounts a Priest Wayar Serial Sabrikringo under Ballerba. Aruma. நான் இப்போ உன்னை கொஞ்சம் பொறாமைப்படுகிறேன். The best the donuts. Judge Wednesday ஒரு பட்டன் அளவிலான டோனட் பெறுகிறார். இனிட் ஒரு சாதாரண டோனட் பெறுகிறார். மைக் ஒரு சக்கரம் அளவிலான பெரிய டோனட் பெறுகிறார். மைக், நீ எப்படியோ அதிர்ஷ்டம் அடைந்தாய். வென்ஸ்டேவோட விளையாடக்கூடாது என்பதை மறந்துட்டியா? அவள்கிட்ட ஒரு பெரிய சுத்தி இருக்கு. அவளோ யாருடனும் சண்டையிட போவதில்லை. அவளுக்கு ஒரு சிறந்த திட்டம் உள்ளது. ஓம், சிறிய டோனட் சாதாரண அளவிற்கு மாறுகிறது. அது தட்டையாக இருந்தால் என்ன, அது இன்னும் சுவையாகத்தான் இருக்கிறது இல்லையா? அவள் அதை சாப்பிட்டு விட்டாள். இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறாள். நல்ல வேலை. இப்போது எனிட்டின் முறை. ஆம், எனிட், அது மிகவும் அழகான டோனட். நான் அதை பார்க்கிறேன். நீ என்ன செய்கிறாய்? நான் சைனிங் பெட்டர் இன் திஸ் சான்ஸ். தன்னை ஜன்புரியோட சைன். நாம் ரொம்ப ஸ்டைலிஷ். ரொமான்டிக் மைக், நீ அதை அவனுக்காகவே செய்தாய் என்று கற்பனை செய்தான். ஆம், மைக் பெண்களுடன் எப்போதும் அப்படித்தான். அவன் டோனட்டுடன் விளையாடுகிறான். எனிட், நீ அதை ஏன் உடைக்கிறாய்? உனக்கு வண்ணமயமான காதுகள் வேண்டுமா? ஓ, சாய் புரிஞ்சு கொள்கிறேன். இப்படி சாப்பிட எளிதாக இருக்கும். இருக்க வேண்டும். ஆண்ட்ரி ஃப்ரைஸ். இட்ஸ் மாம்புடன் மைக் இறுதியாக மிகப்பெரிய பகுதியை பெற்றுள்ளார். பின்னோய் சாஸ்லன்ஸ் டவுன் இருக்கிறார். இதோட சௌடி பொறி அறுமுறை அளந்து ஒரு முறை சாப்பிட்டார். மைக் தனது டோனட்டை சாப்பிடுவதற்கு முறையாக தயாராகுகிறான். அவன் மெதுவாக சாப்பிடுகிறான். ஒவ்வொரு கடியையும் ரசிக்கிறான். மைக், பெண்கள் சலித்து விட்டார்கள். நீ கொஞ்சம் வேகமா செய்யலாம். வாங்க, கொஞ்சம் பகிர்ந்து கொள். ஓ சரி, அவங்க போயிட்டாங்க. மைக் கவனிக்கவே இல்லை போல இருக்கிறது.
மெதுவாக, எந்த அவசரமும் இல்லாமல். வருடம் கடந்த வருடம். இப்போது ஒரு முதியவர் அங்கே உட்கார்ந்து தனது பிடித்த டோனட்டின் கடைசி துண்டை முடிக்கிறார். அது அவரது அனைத்து நண்பர்களையும் மாற்றியது. அட பாருங்க, பாட்டிமார்கள் திரும்பி வந்துட்டாங்க. நீங்க அதை முடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கிறாங்க. நீங்க ஒருவர் இன்னும் நினைவில் வைச்சிருப்பது நல்லது. மிகவும் சோகமான ஆனால் நகைச்சுவையான கதை. புதிய சுவையான உணவுக்கான நேரம். அதை பெற விரும்பினால் நீங்கள் பொத்தானை அழுத்த வேண்டும். நீங்கள் அதை சமாளிக்க முடியுமா? வாங்க, முதல் யார் அழுத்த விரும்புகிறார்கள்? And your dear ensuring keywords are near. So, or setting it. ஒரு சீரியஸ் சாக்லேட் பார் நேராக உங்களிடம் பறக்கிறது. மிகவும் பெரிதும் அழகானதும் மிகவும் சுவையாக இருக்கலாம். மழை வரவில்லை. பயணமில்லை. புதன்கிழமையின் முறை. அவள் பொத்தானை அழுத்துகிறாள். ஒரு பெரிய சாக்லேட் பார் அவளிடம். புதன்கிழமை எப்போதும் போல அமைதியாக இருக்கிறாள் மற்றும் சிறிது பயமுறுத்துகிறது. புதன்கிழமை, உனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பயங்கரமான கத்தி தேவை? நமது தைரியமான மைக் கூட மறைந்து கொண்டிருக்கிறார். புதன்கிழமை ஏதோ திட்டமிட்டிருக்கிறார். அவர் சாக்லேட் பாரை நறுக்குவதன் காரணம் என்ன என்பதை பார்ப்போம். எனக்கு புரிகிறது. அவர் பாகங்களை உருவாக்குகிறார். ஒரு சிறிய கல்லறை. அவள் அதற்காக ஒரு மூடியையும் செய்தாள். சரி, யாருக்காவது அது பிடிக்கவில்லை என்றாலும் புதன்கிழமை எப்போதும் தன் தனித்துவமான பாணியில் இருப்பாள். இருண்டதும் அழகானதும் புதன்கிழமை போலவே. வாருங்கள், பயப்படாதீர்கள், அது வெறும் சாக்லேட். இது மிகவும் மிகவும் நல்லது. இது மிகவும் இனிப்பு. மைக், பயப்படாமல் பொத்தானை அழுத்து. நீங்க என்ன பண்றீங்க? அது ஒரு பெரிய சாக்லேட் விண்கல். அது நேராக பூமியை நோக்கி பறக்கிறது. நாமோட ஓடணும் போல. முழு உலகத்தையும் காப்பாற்றணும். இழப்பதற்கு நேரம் இல்லை. பாரு, அவர்கள் அதை தொலைக்காட்சியில் ஒளிபரப்புகிறார்கள். விரைவாக ஏதாவது செய். மற்றும் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கப்பட்டது போல தெரிகிறது. இப்போது நீங்கள் உண்மையான சூப்பர் ஹீரோக்கள் போல இருக்கிறீர்கள். நீங்கள் முடி உலர்த்திகளை எதற்காக பயன்படுத்தப் போகிறீர்கள்? புதன்கிழமையின் தீவிரவாதி. அதிசயம். சாக்லேட் மழை. சந்தா, நம்முடைய பாவரும் எல்லாவற்றையும் சாப்பிடுவதற்கு முன் வெளியே ஓடுவோம். மாண்டிக்கு என்ன ஒரு நகைச்சுவையான சிறிய நண்பன். மேலும் அவளுக்கு மிக சிறிய பகுதி கிடைத்தது போல தெரிகிறது. ஆனால் பிரிட்டனி அவளுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் அதிகம். மற்றும் வாவ், நிக்கோலுக்கு கிடைத்த அந்த பெரிய டாய்லெட் நிறைந்த ஸ்கிட்டில்ஸ்களை பாருங்கள். இது ஒரு சுவாரஸ்யமான சுற்றாக இருக்கும். ஆஹா, ஆனால் ஸ்கிட்டில்ஸ் உண்மையில் நல்லதாக இருக்கின்றன. Debris is cute. Chobs, Mandy, no, nice throat. There is days cry probed in Erge Crow, Urki. பிரிட்டனி தனது பணியை எப்படி கையாளுகிறாள் என்று பார்ப்போம். Osen Puri Nered Cherio, Sack Deer Numnitcher. Dream Pre and Brona Ganorki. ஆனால் இது பிரிட்டனியை நிறுத்தவில்லை. சரி, அவள் என்ன செய்கிறாள்? அவள் மிட்டாய்களை நிறப்படி வரிசைப்படுத்துகிறாள். சரி, அது கொஞ்சம் சலிப்பானது. குறிப்பாக மக்கள் உங்களை தொடர்ந்து கவனத்தை கலைக்கும் போது. அவள் உருவாக்கியுள்ள அந்த வண்ணமயமான பாதைகளை பாருங்கள். சரி, அடுத்தது என்ன நடக்குது? ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது அவள் எல்லாவற்றையும் ஒரு ஸ்ட்ரா மூலம் குடிக்க முடியும் போல் இருக்கிறது. அது மிகவும் வசதியாக இருக்கிறது. எப்படி இருக்கு பிரிட்னி? ஓ இல்லை, பிரிட்னி அவளது தோற்றத்தை மாற்றுகிறாள். என்ன அற்புதமான அழகு! அவரை என்ன நடக்க போகுது? பிரிட்டனியின் முடி பச்சையாக மாறிவிட்டது.
அது முற்றிலும் பொருத்தமாக இருக்கிறது ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. Over duas man trashes empering Rismias. Ria Pris. Netwasmanganger is naringly kushe. Our star vinodamana தோற்றம் தோன்றுகிறது. நீங்கள் அருமையாக இருக்கிறீர்கள் பிரிட்னி. இப்போது நிக்கோலின் முறை. வாங்க தொடங்குவோம். பெண்களும் கொஞ்சம் விரும்புகிறார்கள் போல் இருக்கிறது. ஆனால் நிக்கோல் யாருடனும் பகிர விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அவள் ஸ்கிட்டில்ஸை எப்படி தாக்கினால் பாருங்கள். இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்க போகிறது. ஏதாவது வேடிக்கையானது நடக்கிறதா? என்ன நிக்கோல் ஒரு கலைப்பாணராக மாறிவிட்டார். உன்னை பாருங்கள், அவளுக்கு இது பிடிக்கவில்லை போல் இருக்கிறது. அழாத செல்லமே, இது வேடிக்கையாக இருந்தது. சரி, அடுத்த சுற்றுக்கு செல்லலாம். இது மிகவும் அருவருப்பாக இருக்கும் போல் இருக்கிறது. என்ன பிரச்சனை பிரிட்னி? அது மிகவும் அருவருப்பானதா? மாண்டீஷம் அதிர்ஷ்டம் இல்லாமல் போனார். நிக்கோல் என்ன சமாளிக்கிறார் என்று பார்ப்போம். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. சுவை இது வெறுமனே மோசமாக இருக்கிறது. வாசனை பற்றி கூட சொல்லாதே. இப்போது பிரிட்னியின் முறை. ஒன்றை கண்டுபிடிச்சது போல தெரியுது. சிமா இருக்கலாம். இல்ல அதை பிளஃப் பண்ணது. நீ இன்னும் அதை சாப்பிடணும். ஆனால் அதை ஒரு இனிப்பு என்று கற்பனை செய்தால் என்ன? சரியாக, ஒரு சாதாரண டோனட். அது என்ன ஸ்பிரிங்கிள்ஸ்? பெண்களுக்கு இன்னும் எதுவும் புரியவில்லை. புரிகிறது. பிரிட்டனி எல்லாவற்றையும் இனிப்பு ஸ்பிரிங்கிள்ஸால் மூடுகிறார். இப்போது அவள் திட்டமிடுவது என்ன என்பது புரிகிறது. முடியும். The Quateri Burchin Kawa Free. Manager, Ranger, Nostraka Bartikram. Freeze that article. சரி, பார்க்கலாம். Enanen Salonike, Midnight to be held at Team Tower. It smells yeah, what have big and British cam right in and wanna stay. Brittany, water. தயவு செய்து நேரத்தில் சென்று சேருங்கள். வாருங்கள். என்னொரு கடுமையான செரிமான கோளாறு. சரி, நெருக்கடி தவிர்க்கப்பட்டது. ஒரு ஃப்ளஷ் மறக்காதீர்கள். யாரும் அந்த விஷயத்தை மீண்டும் சாப்பிட விரும்ப மாட்டார்கள். நாங்கள் உன்னை நம்புகிறோம். நீ இதை செய்ய முடியும். நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம். நாங்கள் உனக்காக ஆதரிக்கிறோம். அதுதான், உற்சாகமாகி தொடங்கு. இப்ப இல்லை, நாங்கள் சீனா உங்களை ஊக்குவிக்கிறோம். வாருங்கள் மாண்டி. சரி, அவள் தயாராக இருப்பது போல தெரிகிறது. வா, அவள் அதை நேரடியாக தாக்கினாள். இப்போது என்ன நடக்கப் போகிறது என்று நினைக்கும் போது பயமாக இருக்கிறது. காத்திரு. இதோ வந்துவிட்டது. அவளுக்கு உடம்பு சரியில்லை என்று உணர்கிறாள். பிரிட்னி, வா, அவளுக்கு உதவி செய். அவளது வாயை ஒட்டுவது நல்ல யோசனை என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் மாண்டி முழுமையாக வெடித்து விட்டாள். அது எதிர்பார்க்கப்பட்டதே. அந்த ஒழுங்கற்ற குழப்பம் அருவருப்பாக இருக்கிறது. அது உண்மையிலேயே ஒரு விருப்பமற்ற சுற்று. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் அவளை இழந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். பிரிட்னிக்கு பண்ணிது. மாண்ட்க்கு நடுத்தர அளவிலான பாட்டில கிடைக்குது. நிக்கோல் தான் அதிர்ஷ்டசாலி. அவளுக்கு மிகப்பெரிய சாக்லேட் பாட்டில கிடைச்சுள்ளது. பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். பிரிட்னி முதலில் செல்கிறாள். இது சிறியது, ஆனால் அவள் அதை சாப்பிடணும். நல்லதுதானே? சரியா? என்ன, உள்ள ஏதோ இருக்கிறதா? முடியாது. பிரிட்னி, உனக்கு கம்மி பியர் கிடைச்சது. நைஸ்.
அது பெரியதல்ல, ஆனால் அது ஏதோ ஒன்று. சரி, ஆமா, கொஞ்சம் தான் மீதம் இருக்கிறது. தயவு செய்து சோகமாக இருக்காதே. இப்போது இல்லை. வாவ், இது ஒரு நல்ல உத்தி பிரிட்னி. ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. நிக்கோல் பகிர்வதற்கான எண்ணமே இல்லை. Fandian Moisei. Como senhor Apertando. அது நல்லதா? ஓ, பாருங்க, அதற்குள் ஏதோ இருக்கிறது. மேலும் அது உண்மையில் சுவையாக தெரிகிறது. ஆமா, முடிந்தவரை விரைவாக முயற்சி செய்யுங்கள். காத்திருங்கள். அங்கே என்ன நடக்கிறது? மாண்டி, நிறுத்த. நீ யாரோடோ தேனை சாப்பிட்ட மாதிரி தெரிகிறது. கவனமாக இரு. ஓ இல்ல, யாரோ பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். வா நிக்கோல், இப்போது நீ. மூடியும் சாப்பிடக்கூடியது போல இருக்கிறது. சரி, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பிரிட்னிக்கும் உள்ளே என்ன இருக்கிறது என்று ஆர்வமாக இருக்கிறது. வா, அங்கே ஒரு குளிர்ச்சியான பொம்மை இருக்குது. லா பூபு கூட மாண்டி, அதை பாரு. நம்ப முடியல. நிக்கோல் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அது அவளது கைப்பையில கூட பொருந்துகுது. அது ரொம்ப ஸ்டைலிஷ். எனக்கு நினைக்கிறது இனிப்பு முடிக்க நேரம். ஆனால் அந்த பொம்மையை பெண் குழந்தைகள் தெளிவாகவே விரும்புகிறார்கள். Nicole, Mandy, and Ram, Brittany Brissot, Victor around that. Wait, Brittany had your sex ceremony. We didn't know what Sunday back up on, Mom. Oh, and hey, Esther is she rattery Billy. That Inger either somehow Albert now. No. பிரிட்னிக்கு யோசனைகள் முடிந்து விட்டது போல தெரிகிறது. சரி, டக்டே போதும். நன்றாக தெரியவில்லை, ஆனால் வேற வழி இல்ல. அவள் கவனிக்க மாட்டாளோ? சரி, லா பூபுவை திருப்பி கொடுப்போம். ஓகே. நிக்கோல், உன் கேள்வியை பார்க்கறதுக்கான நேரம் வந்துட்டு சொல்லிக்குது. இறுதியாக பொம்மைக்கு என்ன பிரச்சனை? எதையும் பார்க்க நடிக்கின்றன. ஆனால் நிக்கோல் அதை முழுமையாக நம்பவில்லை. இன்னொரு சவால். பிரிட்னி, இவ்வளவு வருத்தப்படாதே. நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நிக்கோல் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி. மாண்டிதான் இங்கே உண்மையான வெற்றியாளர். ஆனால் அந்த பொத்தான் என்ன? நாம அதை பிரஸ் பண்ணலாமா? இப்போ இல்லை. பிரிட்னி முதலில் போக விரும்புகிறாள். சரி, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அது ஏதோ விதமான விசித்திரமான பல் தேய்ப்பு மருந்தா? நிச்சயமாக அது சாதாரணமாக தோன்றவில்லை. சரி, அடுத்தது என்ன நடக்கிறது? நீ பற்களை தேய்க்க போகிறாயா? That's it. This one she can say. Guys, the பல்தூரிக பெஸ்ட் இல்லை. அது பபல் கம் அவன் பபல் ஊதுறாள். அந்த புட்டிகளில் உள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது போல. இது உங்களுக்கான ஒரு சிறிய நினைவூட்டல். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், அந்த பெல் பட்டனை அழுத்தவும். பிரிட்னி, நீ அருமையாக செய்தாய். இப்போது நிக்கோல், அவளுக்கு நடுத்தர அளவு கிடைக்கிறது. மீண்டும் தொடங்குகிறோம். நீங்களும் பற்களை துலக்க போகிறீர்களா? சூஸ்கா அந்த அளவு பிடிச்சிருக்கு சார். எனக்கு தோன்றுகிறது இப்போது அவளும் ஒரு பபிள் ஊத முடியும். இது பெரியது. மேலும் நீங்கள் இதனுடன் விளையாடவும் முடியும். ஏதோ தப்பு நடந்தது. சுவையா உள்ளது. ஹே நிக்கோல், கோபப்படாது. இப்போ மாண்டியின் முறை. நாம் பொத்தானை அழுத்துவோமா? எவ்வளவு பெரிய பால் துளக்கி. நினைக்கிறேன். அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை பார்க்க காத்திருக்க முடியவில்லை.
வா மாண்டி, நாங்கள் உன்னுடைய இருக்கிறோம். அவள் பற்களை துலக்குவாள் என்று நினைக்கவில்லை, ஆனால் அந்த சுவையான கம்மை சாப்பிடுவாள். வா, ஒரு பபிள் ஊதி பாரு. இதோ, இது உண்மையில் வேடிக்கையாக இருக்கிறது மற்றும் பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். என்ன? மண்டியின் பல் துளக்கி சிக்கி இருக்கிறது போல. சரி, இப்போது என்ன செய்வீர்கள்? பெண்கள் தெளிவாகவே உதவ வேண்டும். கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஐயோ, நாங்கள் உன்னை உணர்கிறோம் மாண்டி. நான் என்ன பண்ண முடியும்? அதாவது ரொம்ப அடிக்காத இருந்தது. என்ன ஒரு குளிர்ச்சியான மற்றும் அற்புதமான சவால்.